ஹாய் ஹலோ வணக்கம். நம்ம இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா தக்லை படத்தோட ரோஸ்ட். அதான் நம்ம இன்னைக்கு இந்த படத்துல பார்க்க போறோம். ஒரு வழியா எப்படியோ கஷ்டப்பட்டு அது ரிவ்யூ எல்லாம் பார்த்துமே பார்க்க வேணாதான் இருந்தோம். சரி ஓகே, ஃபர்ஸ்ட் கண்டென்ட் ஏதோ ஒன்று நல்லதா இருக்கட்டுமே நினைச்சோம். ஆனா நல்லதா இருக்குமா இல்லையாங்கிறத நீங்க தான் என்ன எதுன்னு சொல்லணும். நீங்களும் படம் பார்க்கலைன்னா இந்த வீடியோ பார்த்துட்டு அப்படி யோசிச்சாலும் சரி, இல்ல நீ வேற ஏதாவது ரிவ்யூ பார்த்துட்டு நீங்க அப்படி படம் பார்த்து பார்க்கலாமா வேணாமா அப்படிங்கறத யோசிச்சாலும் சரி, உங்க விருப்பம். பாய்ஸ் நல்ல ஆக்ஷன் பிளாக் மாட்டிருது, ஃபுல் என்ஜாய்மென்ட் தான். வாங்கடா. நாங்க பர்சனலா நாங்க அந்த படத்தை பார்த்துட்டு நாங்க என்ன ஃபீல் பண்ணோம் அப்படிங்கறத தான் உங்ககிட்ட இப்ப ஷேர் பண்றதுக்காக நான் வந்திருக்கோம். வெல்கம் டு ஏதாவது சொல்லுவோம். இப்ப இந்த படத்தோட இருந்தது பாத்தீங்க அப்படின்னா, இது ஒரு ரிவெஞ்ச் ஸ்டோரியா இல்ல வந்துட்டு ஒரு கேங்ஸ்டர் ஸ்டோரி. ஓகே, கேங்ஸ்டர் ஸ்டோரி இல்ல கேங்ஸ்டர் ஸ்டோரி இல்ல. இது யமனுக்கும் கமலுக்கும் உண்டான ஒரு போராட்ட ஸ்டோரி. யமனுக்கும் எனக்கும் நடக்கிற கதை. நீயா நானா? ஆடியன்ஸுக்கு தான் கமல் யமனான்னு தெரிஞ்சாப்புல. இல்ல அவர் ஆண்டவர் தான் இப்ப டிரான்ஸ்பர் ஆயிட்டாரு போல வேற பக்கம். சீன்ல பாத்தீங்க அப்படின்னா கமல் ஒரு யமனோட ஏதோ போராடுறாரு அப்படின்னு போராடலாம் இல்ல. நம்ம ஸ்டார்டிங் நம்ம காதல அவ்வளவு வச்சு ஐம் சாரி இல்ல ஸ்டார்டிங் நம்ம கமல் எனக்கு நிறைய பேர் இருக்கு குண்டா. நீ எதுக்கு கொஞ்சம் பார்த்து பேசுற அந்த வார்த்தை எனக்கே கொஞ்சம் தப்பா தான் கேக்குது. இல்லைங்க, அவர் சொல்லுவாரு எனக்கு 3-4 பேர் இருக்கு, குண்டா தக்கு யாசுகா கேங்ஸ்டர் 4 பேருக்குன்னு சொல்லுவாரு. அது எல்லாத்துக்கும் ஒரே பிறக்கும் போதே என் தலையில எழுதி வச்சுட்டாவ. சக்திவேல் நாயக்க, கிரிமினல், குண்டா, யாக்குசா. மனிதன் கேள்வி கேட்கணும். ஆல்ரெடி ஒரு கேங்ஸ்டர் படம் எடுத்தாரு, ஓகே சரி, அதை இன்ஸ்பெக்ட் பண்ணி வேற படம் எடுக்கலாம். ஆனா அதே படத்தை தூக்கி இல்ல ஃபர்ஸ்ட் இந்த கேங்ஸ்டர் படம் நல்லா இருக்கா இல்லையான்னு பார்த்துட்டு அதை பார்த்து நம்ம இது வேற ஏதாவது படம் எடுக்கலாம் அப்படின்னு கூட யோசிச்சிருக்கலாம். அது நல்லா தான் இருந்துச்சு. எனக்கு சொல்ல பிடிக்கும்பா, இல்லை நான் சொல்ல மாட்டேன். இது தக்லைஃப்க்கு செக்கச்சேர்னா எவ்வளவோ பெட்ரு. கிட்டத்தட்ட ஒண்ணுதான். ஆமா, அதுக்கு ஒண்ணுதான். இருந்தாலும் அப்பப்ப அங்கங்க கொஞ்சம் பஞ்சர் ஒட்டி டிங்கர் எல்லாம் பண்ணி. ஆமா, அங்க பிரகாஷ் ராஜ், இங்க கமல்ஹாசன், அவ்வளவுதான். அங்கே சிம்பு இங்கே சிம்பு. அருண் விஜய் கூட சண்டை போல, அதனால அவர் வரல. அங்க அவங்க பேரு கூட ஹீரோயின் பேரு அது தெரியலப்பா. சொல்றோம். இப்ப ஸ்டார்டிங் பார்த்தோம்னா நமக்கு கமல் ஒரு போர் சும்மா கம்பீரமா நிற்பாரு. ஆனா ரொம்ப குளிர்லாமா இல்ல, அது கொஞ்சம் கிளைமேட் அந்த மாதிரி நேபாள் இமாச்சல் பிரதேச கொஞ்சம் கிளைமேட்டா இந்த கோல்டா தான் இருக்கும். ஆனா எனக்கு அந்த சீன் பார்க்கும்போது சைனா சாமுராயமா தெரிஞ்சு. எனக்கு சாமுராயா அந்த அளவுக்கு போயிட்டா ஆப்போசிட்ல நிஞ்சா மாதிரி 2-3 பேர் குதிரை வந்துட்டு இருப்பாங்கடா. அப்படியே கண்ணை வச்சு மைக்கி அப்படியே வேற பக்கம் அப்படியே ஸ்கிரீனை விரிச்சு கத்துவாரு. நாட்டுல எல்லாம் ஓடி நீயா நானா? நான் குளிக்கல. பாத்தீங்கன்னா மணிரத்னம் அவங்க தான் டைரக்ட் பண்ணிருக்காங்க. மணிரத்ன படம் நம்ம நிறைய பாத்துருப்போம். அந்த படத்துல இதுக்கப்புறம் மணிரத்ன படம் பாக்குறதே ஃபர்ஸ்ட் நீங்க யோசிக்கிற மாதிரி அப்படி அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. இந்த படத்தோட எக்ஸ்பெக்டேஷன் எப்ப இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ட்ரெய்லர்லாம் பார்த்துட்டு ட்ரைலரு ஃபர்ஸ்ட் லுக்கு அதாவது கமல் பாத்தீங்கன்னா அப்படி இந்த ரிவர்ஸ்ல பேசிட்டு அப்படியே அந்த போர்வையை கூத்திட்டு வர்றது இதெல்லாம் பார்த்து எக்ஸ்பெக்ட் பண்ணது பாத்தீங்கன்னா என்னென்னமோ நாங்க எக்ஸ்பெக்ட் பண்ணி தான் இந்த படத்தை ஆக்சுவலா பார்த்தோம். ஆனா பாத்தீங்கன்னா அது எப்படி சொல்றது, இது அந்த படத்தோட ஸ்டோரிதான். ஒரு வாழை இலையெல்லாம் கறி மீன் விருந்து பிரியாணி எல்லாம் வச்சுட்டு கடைசியில பீயா கொண்டு வச்சிருவாங்க. அவன் எப்பவுமே இப்படிதான் இலை முழுக்க தடப்படலாம் விருந்து வைப்பான், மூலையில கொஞ்சம் பீய தடவி விட்டுருவான். கடைசியில உங்களுக்காண்டு பீய வச்சுட்டு படத்தை முடிச்சு விட்டாங்க. இதுல பாத்தீங்கன்னா என்ன ஒரு பெஸ்டா இருக்கும், எது நல்லா இருக்கும் அப்படின்னு வச்சு பாத்தீங்க அப்படின்னா
சிம்புவோட கமலோட காம்போ அது வந்து நல்லா இருக்கும். ஓரளவுக்கு ஒரு நல்லா இருக்கு நல்லாவே இருக்கும். ஆண்டவர் ஒரு குட்டி ஆண்டவர் சொல்ல தேவையில்ல. நான் 8 அடி பாஞ்சா நீ 18 16 சரி கணக்கு புள்ள சொல்லு கிட்டத்தட்ட அப்படிதான் வச்சுக்கோங்களேன் இந்த படத்துல வந்து. ஏன்னா அந்த ஆடியோ லஞ்ச்ல வந்து அடுத்த கமல்னு சொல்லிட்டு அது வந்து அவர் என்ன ஆன்சர் பண்ணிட்டாங்கிறது உங்களுக்கே தெரியும். அந்த ஆடியோ லஞ்சுங்கிறது அவரே வந்து சொல்லிட்டாரு. இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா இந்த வந்து ஒரு பிளஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா சிம்புவும் கமலோட காம்போ இது வந்து ஓரளவுக்கு நல்லா இருக்கு. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சினிமாட்டோகிராஃபி இது வந்து பாத்தீங்கன்னா ஸ்கிரீன் பிளே சினிமாட்டோகிராஃபி எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இன்ச் பை இன்ச், அதாவது ஒவ்வொரு ஸ்கிரீனும் வந்து பாத்தீங்கன்னா நல்லா வச்சு செஞ்சிருக்காங்க. அதாவது பார்க்க வந்து நல்லா இருக்கு. நீங்க வந்து ஒரு ஆக்டர்ஸ்க்காகவோ இல்ல டேரக்டருக்காகவோ நீங்க மூவியை பார்க்காம இந்த கேமராமேனுக்காக இந்த படத்தை பார்க்கணும், நான் வந்து நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி படம் எடுக்க போறேன், அந்த ஸ்கிரீன் பிளே எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்ல போனீங்க அப்படின்னா இந்த படத்தை நீங்க உங்களுக்கான ஒரு படம் உங்களுக்காக திணியா இருக்கும். நீங்க அதுக்காக பாக்காம தவிர ஸ்டோரி வைஸ் நீங்க பாக்க வச்சிருக்காங்க. பாசிட்டிவ் சொல்லுங்க. பாசிட்டிவ் பாத்தீங்கன்னா பாசிட்டிவ் இவ்வளவுதான். மெயினா பாத்தீங்கன்னா நம்ம தலைவன், அதான் நம்ம தலைவன் ஏஆர் ரகுமான் அவரு தான் வந்து இதுல வந்து மியூசிக் பண்ணிருக்காரு. மியூசிக் வந்து பாத்தீங்கன்னா ஓகே தான், நல்லா இருக்கு. ஓகே அதெல்லாம் சிம்பு இன்ட்ரோல அந்த பாட்டு இருக்கட்டும் இதெல்லாம் வந்துட்டு ஓகே. அது வந்து அதெல்லாம் ஓகே நல்லா, அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்ல. விவசாயம் எதுக்கு அப்படின்ற மாதிரிதான் வந்து ஒவ்வொரு சீன்ஸ்ல வந்து அந்த சாங்ல ட்ரெய்லர் கேட்கும்போது நம்ம எக்ஸ்பெக்டேஷன் பண்ணலாம் உடம்பெல்லாம் புல்லரிச்சு போச்சு. கமல் வந்து ஒரு கம்பேக் கொடுப்பாப்ல, ஒரு வந்து ஒரு ஒரு பெரிய ஒரு பயங்கரமான சீனு அந்த மாதிரிலாம் ஒரு எக்ஸ்பெக்ட் பண்ணி தான் அந்த சீனே நம்ம ஆக்சுவலா வந்து யோசிச்சு வச்சிருப்போம். கடைசியில பார்த்தோம் அப்படின்னா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணது எந்த ஒரு இதுவுமே இல்ல. ஓரத்துல இந்த பி அந்த மாதிரிதான் எதுவுமே இல்ல. எல்லாத்து மஞ்சளையும் பி அப்படின்ட்டு அவன் எப்பவுமே இப்படிதான் இலை முழுக்க தடபுடலா விழுந்து வைப்பான், மூலையில கொஞ்சம் பீய தடவி விட்டுருவான். ஏன்தான் வந்தீங்க அப்படின்ற மாதிரி ஒரு இதை வந்து அது மாதிரி பண்ணி விட்டாங்கப்பா. பிளஸ்ன்னு ஒண்ணு பாத்தீங்கன்னா கமல் சிம்பு காம்போ அவ்வளவுதான் முடிஞ்சா. ஏஆர் ரஹ்மான் மியூசிக் முடிஞ்சா, ஸ்கிரீன் பிளே முடிஞ்சா, முடிஞ்சா, டிஏஜி அத மாதிரி டிஏஜி அது தரம் வேற லெவல். இந்த கமல் வந்துட்டு அந்த ஒரு பழைய ஒரு இதுக்கு ஒரு நாயகன். இனிமே நீ நானும் ஒண்ணு கடைசி வரைக்கும் அதோட நல்லாவே இருக்கு. டிஏஜி வந்து ஒன்னும் குறை சொல்றதுல இந்த ஜிஎஃப்எக்ஸ் கிராபிக்ஸ் சினிமாட்டோகிராஃபி ஸ்கிரீன் பிளே எல்லாம் தரமா எல்லாமே தரம். அதுக்காக படம் தரமா பார்க்கணும். அதுக்காக அந்த நான் தான் ரங்கராயன் சத்திவேல் அப்படின்னு சொல்ற போதெல்லாம் அதுவுமே பிஏ பண்ண மாதிரிதான். அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம். புறப்படலாங்களா? எதுக்காக அந்த சீனை வச்சாருன்னு தெரியல. எல்லா சீன்லயுமே இந்த டைரக்ட் படத்தை சொல்லுவானுங்க. அவன் எப்பவுமே இப்படிதான் இலை முழுக்க தடபுடலா விழுந்து வைப்பான், மூலையில கொஞ்சம் பீய தடவி விட்டுருவான். இது ஆக்சுவலா சொல்ல போனா எல்லா சீனுமே பிஏ அதுக்கப்புறம் அது வந்து பாத்தீங்கன்னா இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா பெருசா பிளஸ்ன்னு சொல்றதை விட மைனஸ் தான் வந்து இந்த படத்துல வந்து மேக்சிமம் எல்லாமே மைனஸ் தான். மைனஸ் சொல்ல தேவையில்லை, மைனஸா கொடுக்கலாம் நீங்க. ஆமா கிட்டத்தட்ட அவ்வளவுதான். நீங்க வந்து கேமராமேனுக்கு வேணா நீங்க படத்தை அவங்களோட ஒர்க்கர்ஸ் அவங்க ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்காங்க, அவங்க ஒர்க்குக்கு வேணா நீங்க அதுக்காக வந்து ஆக்டர்ஸ் ஹார்ட் ஒர்க் போலன்னு நான் சொல்ல. அவங்களுக்கு அந்த ஸ்டோரியும் அதுக்கான இம்பார்ட்டன்ஸும் வந்து எனக்கு அவ்வளவு பெருசா அதுல இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. அதுதான் வந்து என்னோட எனக்கு தோன்ற ஒரு பர்சனலா எனக்கு தோன்ற ஒரு விஷயம் என்னன்னா எனக்கு அதுதான் என்னுடைய தனிப்பட்ட கருத்தை நான் என்ன நினைக்கிறேனோ அதை தான் நான் சொல்ல முடியும். விவேக சீனு, அதுக்கப்புறம் 7ஆம் அறிவு சீனு, ஓய்வு தர்மட்ட வந்து ட்ரைனிங் எடுத்தா வந்து ரிவேஞ்சே வந்து அவர் வந்து கொடுப்பா.
என்ன சொல்றதுன்னு தெரியல. அதேதான் இந்த வாழை இலை ஃபர்ஸ்ட் ஃப்ரிட்ஜ் முடிச்சிச்சு. வாழை இலை சைட்ல பீ. எனக்கு அது மட்டும்தான் வந்து இந்த ஸ்டோரி எனக்கு ரொம்ப பிடிச்ச சீனு, ரொம்ப பிடிச்ச டைலாக்னா எனக்கு அது ஒண்ணு மட்டும்தான். வாழை இலை கொஞ்சம் பீ, அதை மட்டும்தான் என் மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்குது. நம்ம அம்மா மூஞ்சி சேர்ந்து பீயா பீட்டாங்க அந்த மாதிரி தான் வந்து எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் தோன்ற விஷயம். எனக்கு இந்த படத்துல செகண்ட் ஹாஃப் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு சீனும் இன்னும் அடுத்துதான் நடக்கும்டா அப்படின்னு இருந்து நான் பாத்துக்கிட்டு இருப்பேன், வெளியே அமரம் பாத்துக்குவான். அமரம் தான் எல்லாத்தையும் பார்த்து பண்ணா நான் என்ன இதுக்கா? இப்ப இருக்க ஆடியன்ஸ்லாம் வந்து ரொம்ப நாலேஜபிள். அதாவது எப்படின்னா ஹாலிவுட் படத்தையே வந்து நீ அடுத்து வந்து நீ இதை எடுக்க போறேன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டோரியே வந்து கிரியேட் பண்ற அளவுக்குலாம் வந்து எல்லாம் நாலேஜ் ஆயிட்டாங்க. இப்ப நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரியில பாத்தீங்கன்னா அடுத்தடுத்த ஸ்டோரி வந்து இப்படிதான், அதாவது கிட்டத்தட்ட அப்படிதான்டா போயிட்டு இருக்குது. இந்த சீனுக்கு அப்புறம் இந்த சீன் தான் வரும்னு சொல்லிட்டு நமக்கே வந்து அவர் நம்ம வீடு தேடி வராது, நாம தான் கையில் எடுத்துக்கணும். ஆமா அதான் சொல்றேன்ல, நான் ஒரு விதத்தை முடிச்சிட்டேன். அவங்க வெளில வச்சுட்டு கடைசியில் ஃபீல் சொல்ல பாரு. எனக்கு அப்ப நாங்கல்ல, அப்ப நானும் சொல்லணும்ல அப்படின்ற மாதிரி தான் இதை நான் சொல்றேன். அடுத்த மூவிஸ்ல நல்லா இருக்கும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல போய் பார்ப்போம். ஆனா இது வந்து பாத்தீங்கன்னா அப்படியே இப்படி பீ எடுத்து கட்டி எடுத்து அடிச்சிட்டாங்கப்பா அப்படின்ற மாதிரிதான் இந்த வாய்ப்பு அப்படின்ற மாதிரிதான் எனக்கு இருக்குது. அதுவும் இந்த கமல் சார் எல்லாம் ஒரு எக்ஸ்பெக்டேஷன், அவர் ஆக்டிங் எல்லாம் வந்து எந்த லெவல்ல இருக்கும், அவங்க ஆண்டவருங்கிற ஒரு பேரோட இருக்காருன்னா அது எந்த லெவல்ல இருக்கும் அப்படிங்கிற ஒரு மேடம், I am your only Adam. இருக்கு. நீங்க வந்து படம் பார்க்கலாம், நீங்க வந்து படம் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா செக்கசிவந்த படம், அந்த படத்தை நீங்க பாத்தீங்கன்னாலே போதும். ஆக்சுவலா இல்ல நீங்க வந்து இந்த படத்தை பார்க்கணும்னா நீங்க ஒரு எப்படி சொல்றது அப்படின்னா ரெடியா அது வேற தக்லீஃப் வேற நீங்க பார்க்கலாம். மத்தபடி இந்த படத்தை பத்தி சொல்றது பெருசா ஒண்ணும் இல்லை. ஆனா ஒண்ணு மெயினா வந்து இந்த என்ன சொல்றது அப்படின்னா மனிதத்துக்கு சிம்பு மேல என்ன கோவம் அப்படிங்கறதுல தெரியல, எனக்கு புரியல. எனக்கு இதெல்லாம் அது ஒரு ராசி பலம் பலி கொடுப்பாங்களே. ஆமா இந்த லியோ படத்துல எப்படி நாங்க வந்து இந்த ஃபேமஸ் சொல்லிட்டு பலி கொடுத்துட்டு இருப்பாங்க, அந்த மாதிரி வந்துட்டு மனிதத்துல வந்து அடுத்த கடத்துக்கு போறதுக்கு நான் உன்னை பலி கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி பலி கொடுப்பாருன்னு தெரியல. ஸ்டார்டிங் வந்து தலையில மாசா கட்டிட்டு கடைசியில வந்து எதுக்கு அப்படி செஞ்சாங்க. படத்தை பார்த்தாதான் வந்துட்டு உங்க மூஞ்சில எப்படி வந்து அப்படி இருக்காங்க, எப்படி அப்பி இருக்காங்கிறதெல்லாம் அந்த மாடுலேஷன் நாங்க வந்து என்ன சொல்ல வரோம் அப்படிங்கறதெல்லாம் உங்களுக்கு அப்பதான் அந்த படம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த என்ன எங்களோட பர்சனல் ஒப்பீனியன் தான். மத்தபடி வந்துட்டு படம் நல்லா இருக்கு நல்லா இருக்கு, ஆமா ரிவ்யூ பார்த்துட்டு வந்து படம் நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு நீங்க எல்லாரும் வரணும், அவ்வளவுதான். எல்லாரும் முதலில் பீ படணும். மற்றபடி இந்த படத்தை பத்தி சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. டிஏஜிங் நல்லா இருக்கும், சிம்பு கமல் காம்போ நல்லா இருக்கும், சாங்ஸ் நல்லா இருக்கும். விண்வெளி நாயகாலாம் நான் என்னமோ கமலோட கம்பேக் எல்லாம் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா அதையும் வந்து வச்சு சொதப்பி வச்சிருக்காங்க, மம்முட்டி தூக்கிட்டு போயிட்டு இருக்காங்க. இதெல்லாம் என்ன கதைலாம் எனக்கு தெரியல. மம்முட்டிலடா அருவா இந்த புள்ள இருப்பாங்களா, ஆமா அதுக்குதான் விண்வெளி நாயகா சாங்க போகணும். நாத்த நடக்கிறதுக்கெல்லாம் விண்வெளி நாயகா சாங் எல்லாம் வந்து இது பண்ணிட்டு இருக்கோம்ல. எனக்கு வந்து விண்வெளி நாயகா பேருக்கு தான் படம் தக்லைஃப் யாக்குசான்னு சொல்லுவாங்க. ஆனா கேங்ஸ்டர் சத்தியமா இருக்காது. ஆமா ஏதோ குடும்ப படம் பாக்குற மாதிரி தான் இருக்கும். குடும்ப படம், ஆமா ரொம்ப கொடுமையான படம் இதெல்லாம். சத்தியமா அது கொடுமையான படம். ஆனா விஜய் சேதுபதி இந்த கடைசியில இந்த கிளைமேக்ஸ் இருக்கு பாருங்க, அதெல்லாம் அல்டிமேட். அதை வந்து எடுத்து டம்முட்டு சுடுவாப்புல, அதெல்லாம் சத்தியமா எனக்கு புரியவே இல்லை. எனக்கும் புரியல என்னது. அதான் கிளைமேக்ஸ்ல கண்ணு வச்சு சுடுவாப்புல இல்ல, இதுல வராப்ல. அதான் கிளைமேக்ஸ்ல அந்த போலீஸ் வராதுல்ல. நீ படம் பார்த்தப்பா, அந்த அதுதானே தக்லைஃப் தானே. சொல்லு சக்கத்துன்னு வாங்கடா, ரெண்டும் ஒண்ணு தானடா. நான் 8 அடி பாஞ்சா நீ 18டா. இந்திராணி மேல தானே நீ போனவன்னு அதான் வேலை. என்னடா சொல்றடா?